தற்போது ஒரு அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக டோக்கன் விநியோகம் செய்வதாக பாமக புகார் தெரிவித்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் முடிந்த பிறகு பணம் கொடுப்பதாக கூறி டோக்கன்கள் வழங்கப்பட்டதாக பாமக புகார் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி பாமக வேட்பாளர் சி அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் இதுகுறித்து புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரணை செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக டோக்கன் விநியோகம் செய்வதாக பாமக புகார் தெரிவித்துள்ளது. இந்த புகார் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு மும்முனை போட்டி என்பது நிலவி வருகிறது. திமுக மற்றும் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இடையே இந்த மும்முனை போட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பல்வேறு தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறுகிறார்கள் என்று பாமக மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரண்டு கட்சிகளுமே தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய கணையம் ஒன்றிய ஊராட்சி செயலாளராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர் புடவை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களை விநியோகிப்பதாக தேர்தல் ஆணையத்தில் வீடியோக்கள் எல்லாம் அளித்து பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது டோக்கன் வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறது பாமக. கலர் வண்ண வண்ண நிறங்களில் இந்த டோக்கன்கள் இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரத்தின் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் இதனை விநியோகிக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது பாமக. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாமக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆகியோருக்கு ஒரு புகார் கடிதத்தினை பாமக வேட்பாளர் அன்புமணி அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் திமுக ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றி வருகிறது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல்வேறு இடங்களில் இம்மாதிரியான டோக்கன் விநியோகங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகங்களில் திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்து எந்தவிதமான பலனும் இல்லை, அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆகியோர் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் வலியுறுத்தியிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.